இப்போ இந்த இடத்துல கடவா பல்லு சொத்தன்னு வைங்களேன், இந்த இடத்துல நல்லா இருக்குன்னா இந்த பல்லு வச்சு நல்லா மசிச்சு அப்படின்னு பண்ணி இந்த இடத்துல வச்சு அப்படியே கடிச்சு அப்படின்னு கடிச்சு பிடிச்சிக்கினா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள அப்படியே ஜுவ்வு 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 ஜுவ்வுன்னு இழுக்கும். இழுத்துட்டு உள்ள இருக்கிற எல்லா அந்த கெட்ட கழிவும் வெளியே வந்துடும், நச்சு தண்ணி வெளியே வந்துடும், புழுவும் வெளியே வந்துடும். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். 3 நாள் ஒரு வேளை செஞ்சாவே போதும், அந்த பல்லுக்கு தேவையான உறுதித்தன்மையும் கொடுத்துரும். அங்க இருக்கிற தேவையில்லாத கழிவுகள், கிருமிகள், வைரஸ்கள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய தன்மை இந்த அவுரி இலைக்கு இருக்கு. அவுரி இலை மட்டும் போதும், அதுவே போதும். இந்த பல்வலி சுத்தமா போயிடும். ஒரே ஒரு இலைய மட்டும் உள்ள முழுங்கிடக்கூடாது. இப்படி மடிச்சு வெத்தலை பாக்க மாதிரி இப்படி மடிச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல சொத்த பல் இருக்குன்னா இந்த பக்கம் அப்படின்னு ஒன்றும் பாதியமா நல்லா மெண்டு இந்த இடத்துல வச்சு அப்படின்னு அடைக்கணும். ஆனா என்ன ஆகுனா அங்க இருக்கிற அந்த பல் சொத்த பல்ல இருக்கிற இடத்துல எல்லா கிருமியும் செத்துரும், அங்க இருக்கிற புழுகள் வெளியேறிடும், பல்லுக்கு உறுதித்தன்மையை கொடுத்துரும். ஆனா முழுங்கிடக்கூடாது, அதை வெளியே துப்பிடணும். இதெல்லாம் அதிரடி வைத்தியம்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாதகன். என்னோட அருகில் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பரிச்சயமான திரு ஆரோக்கியதாஸ் ஐயா இருக்காங்க. அவர்கிட்ட இன்னைக்கு நாம பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படக்கூடிய எளிமையான மூலிகைகள், நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே கண்டுபிடிச்சி நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு பல் டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருந்து தான் அந்த டாக்டரையே பார்க்க முடியுங்கிற அளவுக்கு கூட்டம் அலை மோதுது. ஏன்னா அவ்வளவு தனிப்பட்ட ஒரு காலேஜ் கூட இருக்குது பல் டாக்டருக்குன்னு. ஆனாலும் இந்த பல் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு பெருகி வருது. இதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்பப்போ வர்ற இந்த பல் வலிகளை உடனடியாக, ஏன்னா சில நேரங்களில் உடனே போய் நம்ம கடையில் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட முடியாது, அதுக்கு ஏதாவது ஒரு எளிமையான தீர்வு சொல்லுங்க. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி ஐயா. என்னன்னா இந்த பல் வலி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துட்டா ஒன்று என்ன வரும், பல் கூச்சம் வரும், இன்னொன்று சொத்த பல் வரும், இன்னொன்று இந்த எகிரெல்லாம் வீக்குன்னு சொல்லுவாங்க, இனாமல் வீக்னஸா இருக்கும், அந்த இடத்துல வீங்கிடும், சில பேருக்கு ரத்தம் கூட வரும், சொத்த பல் இருக்கும். அதே மாதிரி அந்த பல்ல இருந்து ஒரு சில புழுவெல்லாம் வரும், துர்நாற்றம் அடிக்கும். இதனால பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில பல் உடைஞ்சிரும். ஒரு சிலது அந்த சாதாரணமா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் முடியோ இல்ல மத்த சோடா முடியோ உடஞ்சாலும் கூட எலும்பு கடிக்கும் போது கூட எலும்புகள் அது மாதிரி உடஞ்சிரும். அது மாதிரி அதாவது இந்த பல்லுக்கு தேவையான உறுதித்தன்மை இல்லாதனாலதான் இங்க காரணம். இதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா, நம்ம பயன்படுத்துற டூத் பேஸ்ட்ல இருந்து நான் சொல்லிட்டே போவேன். இப்ப சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கு சாதாரணமா பாருங்க, இது வேப்ப மரம். பாருங்க ஐயா காமிக்கிறாரு, இது வேப்ப மரம். வேப்ப மரத்துல பல் விளக்கினீங்கன்னா பல் சார்ந்த பிரச்சனை வரவே வராது, ஜென்மத்துக்கும் வராது, எப்பவுமே வராது. அதனாலதான் சொன்னாங்க ஆளும் வேலும் பல்லு குறிது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதாச்சும் நின்னுக்கிறோம், வேப்ப மரம் பக்கத்துல இருக்குது, அதனால இதை சொல்றேன். இப்போ ஒருவேளை பல்வலி அதிகமா வந்துருச்சு, உயிரே போகுது, அந்த இடத்துல சொத்த பல் இருக்கு, உள்ள புழு இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னுடைய கையில பாத்தீங்கன்னாக்க சாதாரண அவுரி தான். அவுரி, இந்த அவுரியை எதுக்கு பயன்படுத்தலாம்னா, இதனுடைய வேர் இருக்கு இல்லையா, இந்த வேர் விஷம் சார்ந்த நஞ்சு சார்ந்த பிரச்சனைகளுக்கு முறிவு செய்யறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. இதனுடைய இலைகள் பாத்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, நம்முடைய ஹேர் டைக்கு பயன்படுத்தினாங்க, சாயம் பூசுறதுக்கு நிறைய. ஆமா, நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இயற்கையாவே சாயம் பூசு இதான் பயன்படுத்தினாங்க. ஆனா இதுல நம்ம மலைவாழ் மக்கள் பயன்படுத்தின ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப உயிரே போகுது, பல்வலி தாங்கவே முடியல, ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா ஒரு 3 நாள் அவங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட சேர்த்து இந்த அவுரி இலைய சாதாரண இப்படி உருவிக்கணும். அவ்வளவுதான், இப்படி உருவிக்கணும். கொடுங்க. ஓகேங்கய்யா, இப்படி உருவிக்கணும். உருவி இங்க பாருங்க, எங்கிட்ட இருக்கா, இவ்வளவு இருந்தா போதும். இதை நல்லா மடிச்சு, இப்படி மடிச்சு, இது நல்லா மடிச்சு, இங்க பாருங்க நல்லா மடிச்சு வச்சுக்கணும்ல. இப்ப இந்த இடத்துல கடவா பல்லு சொத்தன்னு வைங்களேன், இந்த இடத்துல நல்லா இருக்குன்னா இந்த பல்லு வச்சு நல்லா மசிச்சு இங்க இருக்குது அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படின்னு பண்ணி இந்த இடத்துல வச்சு அப்படியே கடிச்சு பிடிச்சிக்கினா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள அப்படியே ஜுவ்வு 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 ஜுவ்வுன்னு இழுக்கும். இழுத்துட்டு உள்ள இருக்கிற எல்லா அந்த கெட்ட கழிவும் வெளியே வந்துடும், நச்சு தண்ணி வெளியே வந்துடும், புழுவும் வெளியே வந்துடும். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். 3 நாள் காலை, இன்னைக்கு அதாவது திங்கக்கிழமை காலையில எடுக்கிறவங்களே, செவ்வாய்க்கிழமை காலை, புதன்கிழமை காலை, இப்படி 3 நாள் காலையில மட்டும் 3 நாள் ஒரு வேளை செஞ்சாவே போதும். அந்த பல்லுக்கு தேவையான உறுதித்தன்மையும் கொடுத்துரும், அங்க இருக்கிற
அந்த தேவையில்லாத கழிவுகள், அதே மாதிரி அங்க தேவையில்லாத இருக்கிற கிருமிகள், வைரஸ்கள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய தன்மை இந்த அவுரி இலைக்கு இருக்கு. அவுரி இலை மட்டும் போதும், அதுவே போதும். இந்த பல்வலி சுத்தமா போயிடும். சூப்பர் சூப்பர். அதுக்கும் மேல அவங்க இருக்குனாக்க பக்கத்துல இருக்கிற ஒரு பல் மருத்துவரை போய் பார்க்கலாம். இது ஒண்ணு. ஓகே. ரெண்டாவது அப்படியே திரும்பினீங்கன்னா அங்க பாருங்க, இது வெப்பாலை மரம். வெப்பாலை ரொம்ப பல்வலி இருக்கு அப்படின்னா, இப்போ உங்களுடைய கையில இருக்குது வெப்பாலை இல்லை. இங்க பாருங்க, இதுதான் வெப்பாலை இல்லை. இந்த வெப்பாலை இலை ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு இலைய மட்டும் இப்படி கட் பால் வருதுங்களே, கட் பண்ணா வெள்ளை பால் வரும். ஓகே தான். உள்ள முழுங்கிட கூடாது, அந்த எச்செல்லாம் வெளியே துப்பிடணும். இங்க பாருங்க, இப்படி மடிச்சிடணும். இப்படி மடிச்சு வெத்தலை பாக்க மாதிரி இப்படி மடிச்சு வெத்தலை மாதிரி மடிக்கணும். இந்த இடத்துல இந்த இடத்துல சொத்தப்பல் இருக்குன்னா இந்த பக்கம் அப்படின்னு ஒன்றும் அதிகமா நல்லா மெண்டு இந்த இடத்துல வச்சு அப்படின்னு அடைக்கணும். கடிச்சுக்கிட்டே இருக்கணும். 2 நிமிஷம் போதும், அதிகபட்சம் 3 நிமிஷம், அதுக்கு மேல தாங்க முடியாது. அப்படி விஜு விஜுன்னு எடுக்க எரிய ஆரம்பிச்சிடும். ஆனா என்ன ஆகுனா, அங்க இருக்கிற அந்த சொத்தப்பல்ல இருக்கிற இடத்துல எல்லா கிருமியும் செத்துரும், அங்க இருக்கிற புழுகள் வெளியேறிடும், பல்லுக்கு உறுதித்தன்மையை கொடுத்துரும். ஆனா முழுங்கிடக்கூடாது, அத வெளியே துப்பிடணும். இதெல்லாம் அதிரடி வைத்தியம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க முதல்ல சொன்ன அவுரி இருக்குல்ல, இதோட சாரையும் துப்பதான் செய்யணுங்களா? இந்த சாறு நீங்க உள்ளுக்கு எடுத்த கூட ஒண்ணும் செய்யாது. ஏன்னா இது உள்ள இருக்கிற விஷத்தையும் எடுக்கும். இதோட வேர்ல பார்த்தீங்கன்னா நம்ம சித்த வைத்தியர்கள் எல்லாம் இதுல நம்ம முழுங்க கூடாது. இதுதான் முழுங்க கூடாது. சரிங்களா? இது நீங்க தவறி ஒரு 1 2 ஒரு சொட்டு 2 சொட்டு போச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இதையுமே துப்புறது நல்லது. இதுதான் துப்பணும், விழுங்கெல்லாம் கூடாது. நான் இப்ப சொல்றதெல்லாம் விழுங்கத்துக்கு இல்ல, துப்புறதுக்கு தான். ஆனா இதோட வேரை நம்ம சாராவே போட்டு குடிப்போம். விஷத்தன்மை எதனா இருக்குது, உடல்ல தேவையில்லாத கழிவுகள் இருக்குது, நஞ்சு முறி சூரணமா, ஆமா நஞ்சு முறிவு சூரணமா, உடல் தூய்மை கசாயத்துல எல்லாம் இதை போட்டு கலப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள் கலக்குறாங்க, இப்ப சித்த வைத்தியர்கள் பாரம்பரிய வைத்தியர்கள் கலக்குறாங்க. இதோட வேறு அவ்வளவு அற்புதமானது. நம்ம கல்லீரல டீடாக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது இது நல்லதுதான். இப்போ இது 1 2 சொட்டு போயிட்டா பரவாயில்ல, முழுங்கிட வேணான்னு சொல்றேன். இப்போ நான் இத வாயில வச்சு அப்படி எப்படி, இப்போ நம்ம டூத் பேஸ்ட் இருக்குது, முழுங்கிறோம்ல? இல்ல இல்ல, புரியுது. அது மாதிரி டூத் பேஸ்ட் மாதிரி தாங்க சொல்லியிருக்கேன். இந்த இலையை டூத் பேஸ்ட் மாதிரி பயன்படுத்தணும். அப்புறம் துப்பிடணும். துப்பிட்டு சுடு தண்ணியில் உப்பு போட்டு வாய் கொப்பளிச்சு அப்படின்னு துப்பிடணும். அவ்வளவுதான், கிளீன் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க 3 வேளை அவுரியே செய்யுங்க, சூப்பரா கேட்கும். இந்த வெப்பலையில ஒரே ஒரு டைம் பயன்படுத்தினா போதும். ரொம்ப வலியா இருக்குன்றவங்க பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அதே சமயத்துல சாதாரண கறியில பல் விளக்கலாம். அந்த இந்த ஆலமரத்துல பல் விளக்கலாம். ரொம்ப வலியா இருக்கு அப்படின்னா, எமர்ஜென்சி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னா, ஒரு கிராம்ப் இருக்குல்ல, அந்த முட்டை எடுத்துட்டு, மொக்கு மேல மொட்டை இருக்கும், முட்டை எடுத்துட்டு ஒரு 2 கிராம்ப் வச்சு நல்லா நசிச்சு இதுல வச்சு அடைச்சிக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணலாம். ஒருவேளை இதெல்லாம் இல்ல, நான் சொல்ற மூலிகை கிடைக்குதுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னாக்க, சாதாரணமா இருக்கிற கண்டங்கத்திரி. இந்த கண்டங்கத்திரி நல்லா பழுத்து மஞ்சள் கலரா இருக்கும். அந்த காயை எடுத்துட்டு ஒரு 2 நாள் காய வச்சிடணும். இல்லைன்னா காஞ்ச காயே கிடைக்கும், அது எடுத்துட்டு அதுக்குள்ள நெருப்பு காணல் போட்டு அதுக்கு மேல இதை பிச்சு போட்டோம் அப்படின்னா புகை வரும். அந்த புகையை ஒரு கொட்டாங்குச்சியை கவுத்தோம் அப்படின்னா 3 தொலை இருக்கும். அதுல ஒரு தொலையில் மட்டும் ஓட்ட போட்டு அந்த ஒரு தொலை வழியா அந்த புகை வரும். அதை பார்த்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த புழுவெல்லாம் வெளியே வரும். உள்ள இருக்கிற புழுவெல்லாம் வெளியே வந்துட்டே இருக்கும். பல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. இதெல்லாம் அதிரடி வைத்தியம் சொல்லுவாங்க. இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா 1 2 3 நாளே நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கு மேலேயும் வரக்கூடாதுன்னா கால்சியம் அதிகமா இருக்கிற உணவுகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி பல்லுக்கு உறுதியான உணவுகள் எடுத்துக்கணும். நல்லா நார்ச்சத்து உணவுகள் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு ஆலமரத்துல இல்ல வேலை மரத்துல பல் விளக்கிட்டு வந்தீங்கன்னா, கறி இருக்குல்ல, சாதாரண கறி, அடுப்பு கறி, அதை வச்சு நீங்க உப்பு போட்டு பல் விளக்கிட்டு வந்தீங்கன்னா பல் சார்ந்த பிரச்சனைகள் வராது. அந்த உப்போட சேர்த்து ஒரு சிலர் என்ன கேட்கறாங்க, என்கிட்ட நிறைய பேர், ஐயா மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாமான்னு கேட்பாங்க. தாராளமா சேர்த்திக்கலாம். ஆனா பல்லு மஞ்சள் ஆயிடுங்களே. தேவையான அளவு. ஐயா பச்சை மஞ்சளே சாப்பிடுறோம், அந்த பச்சை மஞ்சள்ல என்ன இருக்கு, நிறைய என்ன இருக்கு, குறுக்கு மீன் இருக்கு. இந்த குறுக்கு மீன் என்ன செய்யும், ரத்தத்தை தூய்மைப்படுத்தும். சரிங்களா? ஆர்கன் எல்லாம் சரி பண்ணும். அவ்வளவு பெரிய விஷயம் உள்ள போனா நல்லது தானே. ஏங்க அளவுக்கு மீறி போனதாங்க மக்கள் பல்லு லேசா கொஞ்சம் கரையா இருந்தாலே போய் அதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி வெள்ளையாக்கிட்டு வர பாக்குறாங்க. மஞ்சள் பொடி எல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். இன்னொரு வீடியோல எல்லா கோயில்களையும் அந்த ஒரு மாதிரி சாயம் இருக்கும் இல்லையா, அந்த சாயம் போடுவாங்க இல்லையா, அது எதுக்கு போடுறாங்க, ஏன் இது வரைக்கும் போட்டுக்கிறாங்க அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். அப்ப நீங்க இந்த மஞ்சளை பத்தி பேசவே மாட்டீங்க. ஏன்னா அந்த மஞ்சள்ல அவ்வளோ மகத்துவம் இருக்கு. அதனால குறுக்கு மீன் நீங்க தேவையான அளவு சேர்த்திக்கலாம்.
இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பல் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது. அருமையாங்க, அருமை. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இல்லை, இந்த தகவலே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, அவுரி இந்த மூலிகை கிடைச்சது அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அப்படி கிடைக்காதவங்க இந்த வெப்பாலை இதுவும் பயன்படுத்தலாம். நீங்கள் எங்கள் ஊர்லலாம் கிடைக்காது வைக்காது அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே கொஞ்சம் உங்கள் ஊரை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ரோட்டோரங்கள் அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கும். ஏன்னா இதை பெரும்பாலும் ஆடு மாடுகள் எதுவும் சாப்பிட்றதில்ல. அதனால் இந்த மூலிகைகள் பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இன்னொரு வீடியோவில் ஐயாவோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஐயா, இன்னொரு விஷயம் கூடுதலாக தவிர இது காய வச்சு பொடியா பயன்படுத்தலாமா கேட்பாங்க ஒரு கேள்வி. எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இது தற்போதைக்கான தீர்வு மட்டும்தான். ஆனா வில்ல முழுங்கிடக்கூடாது. வெளியே மட்டும் எப்படி டூத் பேஸ்ட் போனா வெளியே துப்பிடுவோம், அது மாதிரி வெளியே துப்பிட்டு அதுக்கப்புறம் உப்பு தண்ணியில் போட்டு காகல் பண்ணிக்கணும். ரொம்ப அருமையா தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். நல்லது, சரிங்களா? மேலும் தகவல் சொன்ன மாதிரி ஐயா வேணும்னாக்க கீழே நம்பர் கால் பண்ணுங்க. இதுல இயற்கையான பல்பொடி வேணும்னாலும் கண்டிப்பா நீங்க கால் பண்ணுங்க. நல்லதுங்க, நல்லதுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம்.